வெற்றிவேல் முருகன் கரோர் எல்லாம் வல்ல பழனி வாழ் பால தண்டாவின் சாமி கரோர் குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சம்சம் எம்பெருமான் கருணை முருகன் குருநாதர் ஸ்ரீ அருணாச்சலம் திருவாரூர் திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார எழுத்தது வரிசைப்படி பாடல் 1309 காரணம் அதாக வந்து என துவங்கும் பழமுதிர் சோலை தவிர்த்து திருப்பூருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழியாண்டம் திருவடிக்கு இந்த பாடல் சோலைமலை முருகா அடியேன் காலன் வசமாகாமல் ஞானனிடம் புரிந்து வருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தானதந்த தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. காரணம் அதாக வந்து புவி மீதே காலன் அணுகாது இசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆர் அமுதமான தந்தி மணவாழா ஆறுமுகம் 6 விழியோனே சூரர்களை மாட வென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளேன்னு முடிக்கிறார் சுவாமி. காரணம் அதாக வந்து புவி மீதே காலன் அணுகாது இசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாய் ஆர் அமுதம் ஆன தந்தி மணவாழா ஆறுமுகம் 6 விழியோனை சூரர்கிளை மாட வென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாள். இதான் பாடல். என்ன இணக்கமாக அற்புதமாக சுவாமி பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம இந்த பாடலை பார்க்கும்போது உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல். நான் வசிக்கின்ற ஹாங்காங்கில் இந்த பாடலை எப்பொழுதுமே கந்தர்வபூதி பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடிட்டு பாடுறது ஹாங்காங் திருப்பூர் சபையோட வழக்கம். அதனால் இது பாடி முடித்த உடனே முருகா முருகா முருகான்னு கந்தர்வபூதிக்கு மனம் லயிக்கிறது. இது எம்பெருமாவுடைய கண்ணு. இப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊழ்வினின் காரணமாக வந்து இந்த பூமியின் மீது பிறந்து காலன் என்னை நெருங்காதபடிக்கு நீ மனம் பொருந்தி நான் நற்கதி அடைய நாரணன் அதாவது திருமாலும் பிரம்மனும் முன்பு கண்டறியாத ஞான நடத்தை ஆடி வந்தருள்வாயாக. யார்கிட்ட கேட்குறாரு? நிறைந்த அமுதம் போல் இனிய யானை மகள் அதாவது யானை வளர்த்த மகளான தெய்வ யானையின் மணவாழ பெருமாளை 6 திருமுகங்களையும் 12 கைகளையும் உடைய பெருமாளை சூரர் கூட்டங்கள் இறக்கும்படி வென்ற ஒளிவேலவனை சோலைமலை மேவி விளங்கும் பெருமாளை ஞான நடமே புரிந்து வருவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ ரொம்ப அற்புதமான வார்த்தை. அமுதமான தந்தி. அதை பாடும்போது பிரித்து பாடணும். அமுதமான இல்லை, அமுதமான. ஆர்னா ரொம்ப அற்புதமான ஒரு சொற்றோடு. என்ன ஆர்னா நிறைந்து விளங்குகிற அர்த்தம். அமுதம். தேவசேனை அமுதவல்லி. சரியா? தேவசேனி அமுதவல்லி. அதனால் அமுதமான தந்திங்கிறார். தேவசேனிக்கு என்ன வரலாறு? திருமாலுடைய பெண்கள் 2 பேர் சார், அமுதவல்லி சுந்தரவல்லி. இவங்க 2 பேரும் முருகவேளை மணக்க விரும்பி சரவணத்தில் தவம் புரிஞ்சாங்க. முருகன் அவர்கள் எதிர் தோன்றி அமுதவல்லி நீ இந்திரன் மகளாக வளர்வாய், இளையவளாம் சுந்தரவல்லி வேடன்பால் வளர்வாள், பின்னர் நாம் உங்களை மனம் செய்து கொள்வோம் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். எம்பெருமான் என்னைக்கு வாக்கு கொடுத்தானோ அந்த வாக்குக்கு நிச்சயம் நிறைவேற்றுவான். பெருமான் கொடுத்த வாக்கை தப்பியதாக சரித்திரமே இல்லை. சொன்ன வாக்குப்படி தேவசேனை அமுதவல்லி பெரியவளை மூத்தவளை அடைய அவள் மூத்தவளை அடைவதற்காக எப்படி பண்ணார்? அவள் இந்திரன்பால் அடைகிறாள். இந்திரன்பால் வளர்ந்து இந்திரன்பால் மகளாகச் சென்று இந்திரன் சொற்படி ஐராவதம் என்ற வெள்ளை யானை அமுதவல்லியை வளர்த்தது. அதனால் அமுதவல்லிக்கு தெய்வ யானைன்னு பெயர். யானை போற்றியதனைய காரணத்தால் தெய்வ யானை என்றொரு பெயருங்கிறார் கந்தபுராணத்தில். ஏன் அவளுக்கு பார்த்திபடு வள்ளிக்குழியில் விழுந்ததனால் இவள் நாமும் வள்ளி என்றார். வள்ளிக்கு ஏன் பேர்? தெய்வ யானை அம்மையாருக்கு ஏன் தெய்வ யானைன்னு பேர்? யானை போற்றியது அணைய காரணத்தால் தெய்வ யானை என்று ஒரு பெயருங்க. இதான் அந்த வரலாறு. அடுத்தது சோலைமலை. சோலையோடு தொடர் மொழி மால் இருங்குன்றம் பரிபாடல். அதனால தான் சோலை மலை மேவி நின்று பெருமாள். இப்படி அற்புதமான இந்த திருப்புகழ் என்ன சொல்கிறாரு? நிறைந்த அமுதம் போன்ற இனிய தெய்வ யானை அம்மையின் கணவனே, 6 திருமுகங்களையும் 12 கண்களையும் உடைய பெருமாளே, சூராதி அவுணரும் அவர்களின் சுற்றமும் மாடும்படி வென்ற ஒளி நிறைந்த வேலாயுத பெருமானே, சோலைமலையில் எழுந்துள்ள பெருமிதமுடைய பெருமாளே, வினையின் காரணமாக அடியேன் இந்த பூமியில் பிறந்து வினைபோகம் முடிந்த பின்
என்னை பற்ற வருகின்ற காலன் வசம் நான் அடையா வண்ணம் தேவரீர் திருவுள்ளம் இறங்கி மாலும் அயனும் முன்பு கண்டறியாத ஞான திருநடனத்தை செய்து வந்தருள்வீராக என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இந்த வினை ஜடம், அதனால தான் தானே அது பொருந்தாமல் சிற்றருடைய ஆன்மாவுக்கும் முற்பிறப்பில் செய்த வினை இதுன்னு உணர்ந்து ஒரு ஆற்றலும் அறிவும் இல்லை. அதனால் பேரறிவும் பெருங்கருணையும் பேராற்றலும் படைத்த இறைவன் காலமறிந்து இடமறிந்து அளவறிந்து வினைப்பயனை ஆன்மாவுக்கு ஊற்றான். அதனால் பிறப்புக்கு காரணமான வினையை ஒழித்தாதான் பிறப்பு வராது. இன்னென்ன வினை செய்தான் இன்னென்ன வகையாக இன்னென்ன இடத்தில் பிறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய அருட்கட்டளை கட்டளை. அதனால பெரிய புராணம் சொன்னார், செய்வனையும் செய்வானும் அதன் பெயரும் சேர்ப்பானும் ஈவகையால் நான்காம் விதித்த பொருள் எனக்கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்றருளாலே உணர்ந்தறிந்தார். அதைத்தான் சொன்னார். அடுத்தது, நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞானம் மாலும் அயனும் காணாத அதி அற்புத ஞான நடனம் புரிந்து எளியனுக்கு அருள் புரிவாயின்னு கேட்டுக்கிறார். ஆர் அமுதமான தந்தி, ஆர்னா நிறைவு, அமுதம் நிறைந்த அமுதவல்லி எம்பெருமான் மனமகிழ்ந்து அணைக்கும் தேவசேனை அம்மையார். அந்த அம்பாளுக்கு யானை வளர்த்ததுனால் அவள் பெயர் தெய்வ யானைன்னு பத்தம் படித்தோம். அவள் தான் அமுதவல்லி. ஆர் அமுதமான தந்தி, அவள் தான் தெய்வ யானை. அந்த அம்மையாரை மனமகிழ்ந்து அணைக்கும் பெருமாள், அந்த அம்மையார் மனம் நிறைந்து அணைக்கின்ற பெருமாள் என் பெருமாள். அவன் எங்கே இருக்கான்? சோலைமலையில் இருக்கான். அந்த பெருமாண்ட வேண்டுகிறார், ஞான நடனம் புரிந்து வந்தருள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியில் வாரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம், கருணையின் மொத்தம், கருணையின் உச்சம், கருணாசாகர பெருமானின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம். குருநாதர் அருணா பெருமாள் ஜெய முருகா முருகா முருகா.